டீச்சர் சொன்னாரு, டேய் பக்கத்துல தூங்குறவனை எழுப்பு அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், இது நல்லா இருக்கு, நீங்க தூங்க வைப்பீங்க, நான் எழுப்பணுமா சார்? நான் 1 மணி நேரத்துல பண்றத என் மனைவி 1 நிமிஷத்துல முடிச்சிடுவா. அப்படியா? அப்படி என்ன பண்ணுவா? நான் சமைப்பேன், அவ சாப்பிடுவா. ராணுவத்துல சேரணும்னு துடிக்கிறது நாட்டு மேல அவ்வளவு பற்றா? போடா. மிலிட்டரி சரக்கு நல்ல மலிவாவும் தரமாவும் இருக்குவாமே, அதான். நீதிபதி திருடன் கிட்ட கேக்குறாரு, டேய் நீ அவன்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சியா? திருடன் சொல்றான், இல்ல ஐயா அவர்களே, அவரே தான் கொடுத்தாரு, நான் கத்தியை மட்டும்தான் காட்டினேன். எப்படி மக்களை இருந்தது ஜோக்ஸ் எல்லாம்? நல்லா சிரிச்சு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. இது மாதிரிதான் நாம உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாமும் ஹாப்பியாக இருக்கணும், மற்றவர்களை ஹாப்பியாக வைத்திருக்க வேண்டும். நாமளும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்க வேண்டும். அது ரொம்ப அழகானது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை சோகத்துல என்ன இருக்காங்கன்னா அவங்கள சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் பேசி காமெடியா நகைச்சுவையா அல்லது அவருக்கு மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை அவர்களிடம் பேசி பாருங்கள். அவர்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து சேரும். அந்த ஹாப்பி நமக்கு நாம ஹாப்பியா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால மக்களே, நீங்களும் ஹாப்பியா இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியா வச்சிருங்க. யாரும் புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை வீச வேண்டாம் மக்களே. இனிமேல் எனக்காக நீங்க இதை கடைபிடிங்க. யார் மனதும் நோகும்படி யாரும் பேச வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்லதையே பேசுவோம், நாமும் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம்.